ராமநாதபுரம் மாவட்ட நிர்வாகி சையது இப்ராஹிம் கட்சியிலிருந்து நிரந்தரமாக நீக்கப்படுவதாக பொதுச் செயலாளர் துரைமுருகன் தெரிவித்திருக்கிறார். அவரோடு கட்சி நிர்வாகிகள் யாரும் தொடர்பு கொள்ள வேண்டாம், கட்சியினர் யாரும் அவரோடு தொடர்பு கொள்ள வேண்டாம் என்றும் அறிவுறுத்தல் கொடுக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ராஜ்குமார் இணைகிறார். ராஜ்குமார், என்ன விவரம்? திலகவதி, நேற்றைய தினம் சென்னை இருக்கக்கூடிய கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் 70 கோடி ரூபாய் மதிப்புள்ள 6.92 கிலோ மெட்டபெட்டமைன் போதைப் பொருள் கடத்துவதாக போதைப் பொருள் தடுப்பு பிரிவு அதிகாரிகளுக்கு தகவல் வந்ததை அடுத்து அந்த இடத்தில் சோதனை செய்ததில் 3 பேர் கைது செய்யப்பட்டார்கள். அவர்களிடம் இருந்து 70 கோடி ரூபாய் மதிப்புள்ள மெட்டபெட்டமைன் போதைப் பொருள் கைப்பற்றப்பட்டது. 3 பேர் கைது செய்யப்பட்டதில் இதில் திமுகவை சேர்ந்த ராமநாதபுரம் மாவட்டத்தினுடைய சிறுபான்மை அணியினுடைய துணை நிர்வாகியாக இருக்கக்கூடிய இப்ராஹிம் ஒருவர், அவர் உட்பட மொத்தம் 3 பேரை கைது செய்து போதைப் பொருள் தடுப்பு பிரிவு அதிகாரிகள் கைது நடவடிக்கையை மேற்கொண்டு இருக்கிறார்கள். இந்த நடவடிக்கையை அரசியல் கட்சியினுடைய எதிர்கட்சிகள் அனைத்தும் விமர்சனம் செய்திருந்தது. இந்த சூழ்நிலையில் திமுகவினுடைய பொதுச் செயலாளர் துரைமுருகன் ஒழுங்கு நடவடிக்கை எடுத்திருக்கிறார். போதைப் பொருள் கடத்தல் பிரிவில் கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய ராமநாதபுரம் மாவட்டத்தை சேர்ந்த சிறுபான்மை அணியினுடைய துணைத் தலைவராக இருக்கக்கூடிய சையது இப்ராஹிம் அவர் மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. திமுகவினுடைய கட்சியினுடைய அவப்பெயர் ஏற்படக்கூடிய வகையில் நடந்து கொண்டதற்காக சையது இப்ராஹிம் அடிப்படை உறுப்பினர் உள்ளிட்ட அனைத்து பொறுப்பிலிருந்தும் நிரந்தரமாக நீக்கி வைக்கப்படுகிறார் என்று பொதுச் செயலாளர் துரைமுருகன் நடவடிக்கை எடுத்திருக்கிறார். இனி இவரோடு கட்சியினுடைய நிர்வாகிகள் யாரும் தொடர்பு வைத்துக் கொள்ளக்கூடாது என்று ஒழுங்கு நடவடிக்கை அவர் மீது எடுக்கப்பட்டிருக்கிறது. இது கட்சியினுடைய பொதுச் செயலாளர் துரைமுருகன் செய்தி அறிக்கை மூலமாக அறிவிப்பு செய்து ஒழுங்கு நடவடிக்கை எடுத்திருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி ராஜ்குமார்.